பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன், பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம். கோயம்புத்தூர் பொண்ணு, பேரு அபித குஜலாம்பாள். வீடு, வாசல், மனை, தோட்டம், துறவு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான். பரவாயில்லையா? அட நீ ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தா என்ன, பொண்ணு தானையா நமக்கு முக்கியம். வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே. கடை வச்சிருக்கானே, கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கோவிச்சுக்கிட்டா எப்படி? இத பாருங்க, பொண்ணோட அப்பன் கட்டட கான்ட்ராக்டர், பொண்ணு BA வரைக்கும் படிச்சிருக்கிறான். வீணை, வயலின், புல்லாங்குழல், தபேலா, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங். இவ்வளவும் தெரியுமா? இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா. அவ அரஞ்சண்ணா. ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க. என்னத்த மிஸ் பண்றான்? இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான். ஆமா, கிள்ளுவான். நான் காட்டலையே, உங்களுக்கு தான் காட்டுறேன். என்ன அது வித்தக்கார மாதிரி? பார்வதி, பார்வதி, என்னங்க? பொண்ணு கிடைச்சு போச்சு. அப்பனுக்கே இவ்வளவு பிடிச்சிருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும்? யோ, இந்த பொண்ணைய முடி. அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை? ஐயா, தவறிடுச்சு. செத்து போச்சா? தவறு நடந்து போச்சுங்க. என்ன? இது என் சம்சாரத்தோட போட்டோங்க. ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க தரகர, வீட்டுல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க, அது போதும். சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சரி, வேணா விட்டுருங்க. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ண பாரியா. கவலையே படாது. ஐயா, இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது. பேசாம பொண்ணை இந்த ஊர்லயே தேடுவோம், தப்பில்ல. தேடு தேடு. அம்மாடி, ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா? நிக்குதுங்களாவா? இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேரு. அதுல பொம்பளைங்க 700 பேரு, ஆம்பளைங்க 300 பேரு. என்னங்க இது? பொம்பளைங்க 700, ஆம்பளைங்க 300. இந்த ஊர் சரிப்பட்டு வராது, வாங்க வேற ஊருக்கு போலாம். அடாடாடாடாடா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். பாத்தீங்களா, பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு. நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க, உங்க குடும்பமே கோவில் ஆயிடும். வணக்கங்க. இவர் முகத்துல என்ன களை பாத்தியா? இந்த ஊர் மரங்களை பாக்கலையே, இன்னும் கலையா இருக்கும். அம்மா தாயே, இந்த மண்ணோட மகிமையை பாத்தியா? என்னங்க, நம்ம இந்த ஊர்லயே பொண்ணை பாத்துருவோம். ஏங்க, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. இந்த மண்ணோட மகிமையை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன். மகிமைய மடியில வச்சிருக்கிறாரா? அவரு பெரிய பக்திமான், உடம்பெல்லாம் மகிமை, அதான் தடவுறார். மரியாதையா வச்சிருக்கிற மொத்த பணத்தை எடுங்கடா. பார்வதி, நல்ல வேலை தங்க நகைய போட்டு வராம கவரிங் நகைய போட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அடப்பாவி, இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே. கும்பிட்டு தான் கொள்ளை அடிக்கிறது. நல்ல பழக்கம். மரியாதை எடுத்து கொடுங்க. வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு? நீ ஏன் இது பண்ற? அந்த ஆளே சும்மா இருக்கா? என்னங்க, சீக்கிரமா பணத்தை கொடுங்க. நமக்கு எதுக்குங்க வம்பெல்லாம்? யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு. இந்த அப்படி நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கத்திய காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க. இதுதான் உலகம். இனிமே நானும் ஒரு கத்திய வாங்கிக்கிறேன். தனியாசலா, உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும்? 250. இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாம் காரணமாத்தான். இந்தாயா. புது ஊருக்கு வந்திருக்கிறோம், 4 செலவு இருக்கும். நமக்குள்ள என்ன? அப்புறமா வாங்கிக்கிறேன். ஆனா உன்கிட்ட இருந்தான்னா என்கிட்ட இருந்தான்னா செலவுக்கு வேணும்னா உன்கிட்ட வாங்கிக்கிறேன். புடி. இந்தாயா, உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அதனால சாமி சன்னதியிலையும் ஐயா முன்னிலையிலையும் கொடுத்தா ஞாபகமா இருக்கும். இந்தா புடி. என்ன அவன் வாங்க மாட்டேன். வாங்கிக்கலாம். புடி. என்ன பயிர் வைக்கிற? பணத்தை பரதேசி பயல குட பணத்தை. அம்மா, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க தாயே. பாத்தியாயா, கும்பத்துக்கு நான் நிக்கிறேன். நீங்க ஏமா தாவி குதிக்கிறீங்க? இத பாருங்க, கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது. அங்க வச்சுக்கிறேன்
வாங்க. நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேன்யா. கவலைப்படாதம்மா, அப்படி விட்டுற மாட்டேன். யோ கருங்குழி, அச்சில வார்த்த சில மாதிரி மூக்கும் மொழியுமா 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன். அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். கனெக்ஷனா? இது என்ன பவர் ஹவுஸா? இப்படி கிண்டலா பேசி பேசி உங்க பொண்ணுங்க கிழவிங்க ஆயிட போகுது. அட போயா, இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து 5 அடி ஆரங்குளம் இருப்பான்னு சொன்னேன். அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான். 5 அடி ஆரங்குளம்னு நான் அகலத்தை சொன்னேன். நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? இந்த பாரு, இப்போ அழகு, அறிவு, அந்தஸ்து கூறு போட்டு வச்சிருக்கிறேன். மீன்கட மாதிரி. இந்த தஞ்சாவூரைய பத்தி நீ என்ன நினைக்கிற? செத்து போயிட்டாரு. இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாராமே. தொழில் விவசாயம், நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன். பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான். இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பசவுள்ள இடம். வசதி உள்ள இடமா? எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு. சு, ஆமா, கையில என்ன கொடுப்ப? புதுசா என்னையா கொடுக்க போறேன்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனையே இல்ல. 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு, பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு. ஆனாலும் உனக்கு பேராசை. இந்த மாதிரியா தங்கமான பையன், தரமான குடும்பமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நடைய கட்டு. அவ்வளவு சுலமா நிறைய கட்டிட்டு வேணா? லாக்கல விழுந்துட்டான், மாட்டிக்கினான். பரமசிவன், பார்வதி 2 பசங்க. மூத்தவன் கணேசன், இளையவன் முருகன். எப்படி? கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான், முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு பள்ளியில உட்காந்துட்டான். இந்த திருவிளையாடல் விளையாட்டுலாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான். இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒடுக்கமான ஃபேமிலி. பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ, பொண்ணை பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன். கல்யாண பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காதை பொத்திக்கிட்டு ஓடுறான். அவனை கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது? என்ன யோசனை பண்றீங்க? இந்த பாரடி, பையன் வரும்போது நான் பேசுறதே நீயும் பேசு. உண்மைய பேசினா காரியம் கட்டுடும். மூச்சு விட மாட்டேன். ம். பையன் வரான், பையன் வரான். என்ன லெட்டர்? இல்லன் லெட்டர். ஓ, பார்வதி, கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம். அவன் சமயத்துல கால வாரிட்டானா. உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்காரு. உனக்கு யாரையாவது தெரியுமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. யோ கேளவா, உடல், பொருள், ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுட்டு ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா? ஏற்காடுல இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறியே. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா? அப்பா, பண்ணையார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன். என்ன விட்டுட்டு வேற யாராவது மிருதங்கம் வாசிச்சாங்க, ரத்தம் ஆடு ஓடும், பயங்கர ரகலிய நடக்கும். அப்புறம் என்னடி, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா பயம்? நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் பாரு. நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம். பார்வதி, என்னது அல்வாவை அசைக்கவே முடியலையே? ஊத்துடி குழந்த. ஏங்க, ஆ. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கோதுமையில தான் அல்வா பண்ணுவாங்க. யாராவது இப்படி கோந்த கொட்டி கொட்டி அல்வா பண்ணுவாங்களா? அடி விவரம் கட்டவள, நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசகு பிசகா பேசி உளறிட்டான்னா காரியம் கெட்டு போகும்ல. அதுக்கு ஒரே வழி இந்த கோந்த அல்வா தான். சந்தர்ப்பம் பார்த்து அவன் வாயில அமுக்கிட்டோம், வாயை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பேசவே முடியாது. காரியம் சுலபமா முடிஞ்சிடும். எனக்கு ஒரு டவுட். இந்த இடத்துலயா கச்சேரி? என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கிறான்? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவரு பைத்தியமா? கலையில ஒரு இது, இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். அடே இத புரிஞ்சுக்கல பாருங்க. நான் ஒரு பைத்தியம். அட, இவன் ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு. பாடுற பொண்ணு வரட்டும்டா. தரகு, டிஃபனை கொண்டு வர சொல்லு. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? என் பையனை கச்சேரின்னு பொய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கையா. அங்க ஏன் பாக்குற? முதல்ல டிஃபன் கொண்டு வர சொல்லு. என்ன டப்பான்னு? கோந்து அல்வாயா? என்னது பாம்பு போட்டிய துறக்கிற மாதிரி உஷு புஷுன்ற?
இந்த கன்றாவியத்தின்னா வாயெல்லாம் ஒட்டிக்குமே. என்ன துறக்கும்னு நான் சொன்னேன். இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா. இதுக்குன்னு? ஐயோ, என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய. இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷன் அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போகலையா. இதுல மிச்சம் விழுகும். அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. ஓகேவா? அப்பா, யார் பாட போறாங்க? எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும்டா. யாரு பாட போறா, யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. கான்ட்ராக்ட் படி டிஃபன், முக்கியமா அல்வா. கமிஷன் அப்புறம் டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்த உடனே தீனியா? ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மிலிட்டரிக்கார குடும்பம். வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க. அம்மா, ரெண்டா இப்படி கொடுமா. எதுக்கு 2 தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல டிஃபனை சாப்பிடு. சீக்கிரம். அறிவு கட்டவ. முதல்ல ஸ்வீட்டை தின்றா. சபாஷ், சரியான அல்வா. ஒட்டிக்கிச்சா? அப்பா, இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துனேன். என்ன பையனுக்கு நாக்கு அங்க வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்ததுல இருந்து வாய் திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம். நிலைமை அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அம்மா, பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிவியாவது தற்குறியாவது. தட்ட மாத்துங்க ஐயா. சரி. என்ன தட்டு தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு. ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிங்க.